இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் சோல்மேட் கிடைக்க உண்மையிலேயே நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்களை இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஸ்டே பண்ண வைக்கணும்னு ஆக்சுவலா எனக்கு கூட இத்தனை நாள் தோணவே இல்லை. என்னது தோணலையா? அப்ப யார் பார்த்த வேலை இது? தம்பி என்ன சொல்றீங்க? ஆமாம் பாட்டி, ஆக்சுவலா இது என்னோட ஐடியா கிடையாது. பாரதி இங்க ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு மித்ரா தான் இந்த புது வீட்டையும் வாங்கினேன். நேத்து தான் இதை பத்தி என்கிட்டயே சொன்னான். ஓ, அப்ப இதெல்லாம் மித்ராவோட பிளான் தானா? இருக்கட்டும். என்ன பாரதி, எதுக்கு அவங்களே பாக்குறீங்க? எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. ஒன்னும் இல்ல சார், மித்ரா மேடம் எனக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இந்த வீட்டை வாங்கியிருக்காங்க. இந்த அன்புக்கு கைமாறா என்ன செய்யறதுன்னு தெரியல. நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். குழந்தை சென்டிமெண்ட்னு யாதைய நீ டிஸ்டர்ப் பண்ணாம ஒரேடி அவர் விட்டு போயிடு. அது போதுண்டி எனக்கு. என்ன மேடம் உள்ளுக்குள்ள என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணுல பாரதி, வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கல? பிடிக்காம எப்படி மேடம் போகும்? நான் நல்லா இருக்கணும், என் குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும்னு எங்களுக்காக நீங்க ஸ்பெஷல் கேர் எடுத்து இந்த வீட்டை வாங்கிருக்கீங்க. அப்புறம் எப்படி மேடம் இந்த வீட்டை பிடிக்காம போகும்? ஆனா உங்களுக்கு எதுக்கு மேடம் இவ்ளோ சிரமம்? ஒரு சிரமமும் இல்லடி. நீயும் உன் பையனும் அட்டைப்பூச்சி மாதிரி யாதி கூடவே இருக்கிறது தான் எனக்கு இருக்கிற ஒரே கவலை. ஒரு வழியா இனிமே அந்த தொல்லை ஒழிஞ்சது. யாரு யார விரட்டுறாங்கன்னு பொறுத்திருந்து பாரு. பார்க்க தானே போற. என்ன மேடம் சொன்னீங்க? ஒண்ணுல பாரதி, நீங்க குழந்தைங்களோட சிரிச்சு பேசி நான் பார்த்ததே இல்ல. அதான் இங்க நீங்க உங்க ஃபேமிலி கூட ஜாலியா இருக்கலாம்ல, அந்த சந்தோஷத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பாப்பீங்க மேடம், இனிமே என் குடும்பம் சந்தோஷமா இருக்கிறத நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. ஓகே பாரதி, உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கல, எனக்கு அது போதும். நீங்க இங்க உங்க குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் ஆதியை கூட்டிட்டு கிளம்புறேன். ஆதி போலாம். மேடம் ஒரு நிமிஷம். சொல்லுங்க பாரதி. எப்படி மேடம் உங்களால இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? புரியல. இல்ல மேடம், எனக்காக தனியா ஈசிஆர்ல ஒரு வீடு வாங்கி கொடுத்திருக்கீங்க. ஆபீஸ்க்கு கூட வர வேணாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி மேடம் உங்களால மட்டும் இவ்ளோ அன்பு காட்ட முடியுது? உங்களை நினைச்சா உடம்பெல்லாம் புல் அரிக்குது மேடம். நீங்க இப்படி ஒரு கேரக்டரானு எனக்கு ஒரே பிரமிப்பா இருக்கு. ஏன் மேடம் ஆதி சார்னா உங்களுக்கு அவ்ளோ பிடிக்குமா? என்ன பாரதி ஏதோ புதுசா கேக்குறீங்க? ஏன் உலகமே ஆதி தானே. அதனாலதான் அவர் உலகத்துல இருக்கிறவங்கள ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா?